வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கார்ட்டூன் பிக்சர் தான், ஸ்னோவா இட் அப்படின்னு ஒரு பிக்சர் பற்றி தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டுக்கு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒரு சர்க்கிள், ஒரு ஹெட். நெக்ஸ்ட்டு நெக்கு, இங்கே ஒரு லென்த்தியாகவும் இங்கே சின்னதாகவும் போடுறேன். அப்புறம் ஷோல்டர், இங்கே கைக்கு ஸ்லாண்டிங் லைன் 2 லைனு. அதே மாதிரி இதுக்கு பேரலா இங்கேயும் 2 ஸ்லாண்டிங் லைனு கைக்கு. கை விரலுக்கு இங்கே போடுற இப்படி சின்ன கர்வு, இப்படி ஆப்போசிட் சைடும் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த கையை போய் இதை ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ உடம்பு, பாடி, இப்போ கீழே வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அப்போ இது அவுட்லைன் மாதிரி. இப்போ உள்ளே போய் வரையலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஹேர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி நேர்வாக்குக்காக ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இப்போ இங்கே தலைக்கு மேலே அது ஒரு அந்த இது கிளிப் மாதிரி போட்டுருக்கோம். இதே மாதிரி லேசாக போயிட்டு மேலே நடுவில் பண்ணலாம். அப்படி வச்சு இது ஜாயின் பண்ணுறதுக்கு இது மாதிரி லைட்டாக ஒரு கர் லைன் இங்கே வரும். ஆப்போசிட் சைடு இது ஜாயின். இப்போ இது டாப் போர்ஷன் ஹேரு. இது இப்படியே வந்துட்டு இங்கே லேசாக பெண்டு, நெத்தி, இங்கே கண்ணு. இப்போ இதுக்கு ஹேர் அதே இதுலேயே இப்போ இதுக்கு எப்படி வந்துடும் அதே மாதிரி தான் ஹேரு. இப்படி வந்துட்டு அப்படி ஹேர். ஆப்போசிட் சைடு இப்படியே கொஞ்சம் லைட்டாக கர்வ் பண்ணிட்டு இப்படி வந்துருக்கு. பின்னாடி இந்த போர்ஷன் டாப் போர்ஷன் இப்படியே வந்துட்டு இங்கே கொஞ்சம் உப்பலா பெருசா கொஞ்சம் உப்பலா போட்டுங்க. அதுக்கப்புறம் சின்ன இது தாடை இங்கே ஜாயிண்ட் ஆகும். இது கழுத்து லைட்டாக கரு கொடுங்க. இங்கே லேசாக கொடுத்தா இப்போ இங்கே பின்னாடி இருந்து அதுக்கு காலர் படம் வருது. இங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து முடியுது. இது ஸ்லாண்டிங் லைன். ஆப்போசிட் சைடு இதே தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடியுது. அந்த கழுத்தில் ஒரு காலர் படம். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸு, இது அந்த உடம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கைக்கு வந்து அந்த புஃப், அந்த பைப், அந்த இது ஜாக்கெட்டுக்கு இங்கே இப்படி போட்டு 2 இதில் இது வந்துட்டு இதுவும் அந்த மாதிரி ஆப்போசிட் சைடு அப்படியே உட்படாகும். இதுக்கு இந்த டிசைனு, அந்த கைக்குள்ள டிசைன் இருக்குது. இங்கே ஒன்று இங்கே இதே ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான். இங்கே வந்துட்டு அதே மாதிரி உட்படும். இதுக்கு அதே மாதிரி டிசைன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபேஸை போட்டுருவோம். ஐப்ரோ ஆப்போசிட் சைடு ஐப்ரோ. இதுக்கு நேராகவே போடணும். கண்ணு கொஞ்சம் பெருசாக பார்க்குற மாதிரி, கொஞ்சம் கீழே சாய்ச்ச மாதிரி. அதே ஆப்போசிட் சைடு இப்படி ஒரு கர்வ் போட்டு
கீழே இப்படி இப்படி வந்துட்டு மேலே போயிடும். இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இப்போ இது மூக்கு இங்கே வந்துடும். மவுத்துக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. மவுத்துக்கு அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்துடும். மறுபடியும் மேலே போயிட்டு இது ஒரே கோடு தான். இங்கே டீத் இருக்குது. டீத் அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் செய்யணும். கீழே லிப்ஸ் மட்டும் விட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அப்படியே வளைஞ்சி மேலே போயிடும். இப்போ மூக்குக்கு இங்கே சின்னதாக ஒரு கர்வு, லேசாக கர்வு போட்டு சின்னதாக ஒரு புள்ளி வைங்க. புள்ளி இந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணி அப்படி ஒரு கர்வு. அவ்வளோதான். இங்கே ஐபாலு, இங்கே அது மாதிரி ஐபாலு. புருவத்துக்கு மேலே இந்த கண்ணுக்கு மேலே அந்த ஹேர்ஸ், இந்த ஆப்போசிட் சைடும் அந்த இது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி போகிறதுனால இங்கே ஒரு புள்ளி வச்சு சிரிக்கிற பஸ். இதுக்கு நேராக இந்த சின்ன இங்கே சின்ன இதை இங்கே ஜாயின். இப்போ விரல், இந்த இடத்துல விரல் சின்னதாக ஒரு கருவு போடுங்க. அடுத்த விரல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு விரல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி சுண்டு விரல் கொஞ்சம் லைட்டாக வளைஞ்ச மாதிரி இப்படி போட்டுட்டு வளைஞ்ச மாதிரி. இது இதனுடைய கண்டினியூட்டி. இங்கே போய் அப்படியே ஜாயின். இங்கே கொஞ்சம் சின்னது மேலே போய் இங்கே ஜாயின். இதுக்கு அதே மாதிரி தான். இப்படி போயிட்டு கீழே கொஞ்சம் உப்பள மாதிரி போய் இங்கே ஜாயின். இது ஸ்லாண்டிங் லைன் தான். இப்போ இந்த விரலுக்கு இதே மாதிரி தான். ஸ்லாண்டிங் லைன், ஒரு விரல் அப்படி கீழே வந்துட்டுங்க. இங்கே முடிகிற இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு விரல், கடைசியாக சுண்டு விரல். இதுக்கு அதே மாதிரி இங்கே கொஞ்சம் உப்பலாம், நேராக போடாமல் ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல் லேசாக உப்படாமல் சென்டரில் அது ஒரு ஜிப்பு மாதிரி இது இங்கே வளைஞ்சி இப்படி வரணும். இந்த இடத்துல போயிட்டு இங்கே லைட்டாக கர்வ் லைன் இங்கே இது இங்கே இந்த ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான். ஆஃப் போர்ஷன் தான் வரைகிறோம். இப்போ நம்ம அவுட்லைன், பிளாக் அவுட்லைனு டாப்ல இருந்தே வாங்க. பென்சில் லைன் மேலேயே அழகாக போட்டு மேலே அப்படியே போட்டுக்கோங்க. இது இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். எனக்கு இந்த டிசைன் ஆல்கிப் மாதிரி இதை போயிட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி போயிட்டு வளைஞ்சி ஆப்போசிட் சைடு இந்த பெண்டு கொடுத்துருவோம். இதுக்கு இப்போ இந்த காலர் மாதிரி ஆப்போசிட் சைடு அதே மாதிரி பெண்டு கொடுத்து இங்கே இப்போ இது. இப்போ இந்த பாப்பின்ஸ் கை, பஃப் கை, அந்த மாதிரி போட்டுங்க. இந்த டிசைனு இதே மாதிரி பென்சிலில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான். இப்போ இது உடம்பு, இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு அது மாதிரி பாப்பின்ஸ் கை. இதை இங்கே அப்படியே போய் டைம் கொஞ்சம் இது வளைஞ்ச மாதிரி, இந்த ட்ரெஸ்ஸு வளைஞ்ச மாதிரி. இப்போ விரல்
பென்சில் லைன் மேலேயே அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு இந்த விரல், அடுத்த கைக்கு இது அப்படியே ஸ்லாண்டிங் லைன் வந்துட்டு இப்போ ஐப்ரோ இங்கே சின்னதாகவும் இங்கே பெருசாகவும் போடும். இதெல்லாம் டார்க் பண்ணிங்க. அது மேலேயே போடுங்க. ஐபால் லைட்டாக ஒயிட் விட்டுட்டு மீதெல்லாம் ஆப்போசிட் சைடு அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒயிட்டு விட்டுட்டு மூக்குக்கு சின்னதாக ஒரு கர்வு, சின்னதாக ஒரு புள்ளி அப்படி. இப்போ ஸ்மைல் ஃபேஸ். டீத்து விட்டுருங்க. இது சின்ன. அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையில்லாத லைன்லாம் அடிச்சுட்டு கலர் கொடுக்க போகிறோம். அவுட்டில் இருக்கிற பென்சில் லைன் மட்டும் அடிச்சு இதெல்லாம் கலர் கொடுக்கும்போது மறைஞ்சிடும். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டோம். இந்த டிசைனு ஆப்போசிட் சைடு இங்கே வந்துடும். அவ்வளோதான் கலரு. இப்போ முதல்ல ஃபேஸ் கலரு. ஃபேஸ் கலர் வந்து அந்த இல்லாட்டி லைட்டாக ஆரஞ்சு மாதிரி கூட விட்டுக்கலாம். நான் முதல்ல ஃபேஸ் கலர் எங்கெங்கே பாடி கலர் இருக்கோ அது எல்லாமே இது ஒன்று விட்டுட்டோம். அந்த ஹேர் கண்ணு இமைக்கு மேலே உள்ள அந்த இதுக்கு போடாமல் விட்டோம். அதை போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைடு ஆல்சோ ஃபேஸ் கலர் ஃபுல்லாகவே ஃபேஸ் கலர் லேசாக கொடுங்க. ரொம்ப கோல் போட வேணாம். கண்ணுக்கு மட்டும் அடிக்க வேணாம். ஒரே டைரக்ஷன் அடிங்க. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் நெக்கு, உடம்பு, அடுத்து இந்த கைக்கெல்லாம் அடிச்சிடும் ஃபுல்லாகவே. இந்த விரல் அதே மாதிரி இந்த கைக்கும் ஃபேஸ் கலரு. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கு லைட்டாக ப்ளூ ஷேட். இந்த இடத்துல லைட்டாக ப்ளூ ஷேட் ஒயிட்டாகவே கொடுத்துரும். லைட்டாக ஷேட் மட்டும் பாதி ஃபுல்லாக கொடுக்க வேணாம். அதே மாதிரி இதுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துரும். அதே மாதிரி இந்த சைடும் பாதி மட்டும் கொடுக்கும். அழிச்சு குடிக்கும்போது டார்க்காக இருக்கும். போக லேசாக கொடுத்தோம்னா அப்படியே மிக்ஸ் ஆகிடும். ஒயிட்டும் ப்ளூவும் அப்படியே மிக்ஸ் ஆகுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு லிப்புக்கு ரெட்டு. லிப்புக்கு ரெட்டு கொடுத்துருங்க. இதுக்கும் ரெட்டு தான். இந்த போர்ஷன் ரெட்டு, இங்கே இது ஒரு ரெட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ரெட்டு. எங்கெங்கே ஒரு கலர் எடுத்தோம்னா எங்கெங்கே அதே கலர் எங்கெங்கே இருக்காங்க எல்லாமே கொடுத்துருவோம். இதுக்கு ரெட்டு, இது ரெட்டு, அதே மாதிரி இங்கே இது ரெட்டு.
கொஞ்சோண்டு ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் தேவையான ஆரஞ்சு லேசா இங்கே கொஞ்சம் ஆரஞ்சு ஒரு ஷேடு ஆரஞ்சு இங்கே கொஞ்சம் ஒரு சைடு ஃபுல்லாக லைட்டாக ஆரஞ்சு இங்கே கொஞ்சம் ஆரஞ்சு இந்த போர்ஷன் இந்த கழுத்துக்கு கீழே இங்கே கொஞ்சம் லேசா ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு ப்ளூ கொடுத்துக்கலாம். இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலரு டார்க் ப்ளூவே கொடுக்கணும். அவுட்லைன் மட்டும் வெளியே போகக்கூடாது கலரு. அதே மாதிரி ஃபில் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன். சின்ன போர்ஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் பெரிய போர்ஷன்லாம் இந்த ஒரே டைரக்ஷன் கொடுக்கும். இந்த ரெட்டில் டச் ஆகாமல் அழகாக கொடுக்கும். அதே மாதிரி இது ஒரே டைரக்ஷன். அப்போ தான் இல்லாட்டி கோடு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி கொடுத்தா கோடு கூட தெரியும். ஒரே டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த பட்டைக்கு ப்ரௌன். இந்த பட்டைக்கு ப்ரௌன். நெக்ஸ்ட்டு பாடி கலர் உள்ள வந்து ரொம்ப டார்க் ப்ளூ, நேவி ப்ளூவை விட டார்க்காக இருக்குது. இந்த வைலட் மாதிரி அதை விட டார்க்காக தேவைப்படுது. இந்த ப்ளூ என்ன இது கொஞ்சம் டார்க்காக இருக்கு. இதை கொடுத்துக்கலாம் டார்க் ப்ளூ. இதுவும் அதே மாதிரி பாருங்க ஒரே டார்க் அடிக்கும். ஒயிட் தெரியக்கூடாது. ஒயிட் இல்லாமல் அப்படியே நியராக அடிச்சு ஒயிட் கோடு தெரியக்கூடாது. இதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்டாக. அதனால் இங்கே வாரத்தில் மட்டும் கொஞ்சம் டார்க் லைட், இது டார்க். அது மாதிரி இந்த போர்ஷனும் டார்க். இங்கேயும் டார்க்கு நல்லா எடுத்துக்கிட்டு கீழே வந்து பர்பிள் கலர். கடைசியாக ஃபைனலாக ஹேர்ஸ்க்கு பிளாக்கு. பிளாக் ரெட்டில் டச் ஆகாமல் ஒயிட் இல்லாமல் அழகாக ஃபில் பண்ணிக்கணும். உள்ளேயும் போயிடக்கூடாது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஒயிட் இருந்துச்சா அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.